தேவாய வித்மஜே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுமத் பிரச்சோதயாத். வாயுபுத்திரன், வாயுவோட குமாரன். எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆகல, அதனால அந்த வார்த்தை வராது. யாரோட குழந்தை? வாயுவோட புத்திரன். வாயு புத்திராய தீமஹி. ரைட்டா? இது எல்லாம் காயத்ரி. இதுக்கெல்லாம் தலைமை காயத்ரி எது? காயத்ரி தேவியோட காயத்ரி. ரைட்? காயத்ரி மந்திரத்தை நம்ம இது எல்லாமே நான் இப்ப சொல்லும்போது நான் எப்படி சொன்னேன்? அப்ப நான் பிறக்கும் போதே கத்துட்டு வந்தேன்னா கிடையாது, இன்பிடிவின் கத்துட்டது. அப்ப எப்படி மைண்ட்ல உட்கார்றது? அதே சிந்தனையா இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த சாமி கும்பிடும் போது இந்த காயத்ரி மந்திரம், எல்லா காயத்ரி மந்திரத்தையுமே சொல்லலாம். அப்ப எல்லா சாமியும் கும்பிட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ரைட்? ஒண்ணுமே இல்லை அப்படின்னாக்க எனக்கு சாமி எந்த மந்திரம் எல்லாம் வரல, தப்பே கிடையாது. ஓம் கம் கணபதயே நமகா இது வரலன்னு எவனுமே சொல்ல முடியாது. வாழைப்பழம் மாதிரி இது போட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே கரைஞ்சிடும். இப்ப வேற ஏதாவது சாப்பிட்டேனாக்கா கல்ல மிட்டாயெல்லாம் சாப்பிட்டேனாக்கா கடிக்கணும், வாழைப்பழத்தெல்லாம் கடிக்க வேண்டாம் அப்படின்னு பல்லையில் அது உங்களை சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஓம் கம் கணபதியேன்றது வந்து ஈஸியா மெமரியில வந்துடும். அது பிள்ளையாரோடது. பிள்ளையார் சொன்னோம்னாக்கா பிள்ளையார் எல்லாரையும் ரைட். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, மாமா, மச்சான் எல்லாரையும் சரியா? அப்போ இது ஈஸி மந்திரம். அதுக்காக நீங்க வந்து வரலன்னு சொல்லக்கூடாது. படிக்காத ஆளு தற்கொலை இருக்கான் பத்தியா, படிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இனிமே நான் போய் எங்க இருந்து இந்த மண்டையில ஏறும் அப்படிங்கிறவன் இங்க சொல்லணும். நீங்க எல்லாம் இன்னும் நிறைய கத்துக்கலாம், என்ன விட ஜாஸ்தி படிக்கலாம். ரைட்? இப்ப 65 வயசுல நானே படிச்சு ஞாபகத்துக்கு கொண்டு போறேன், மூளைக்கு கொண்டு போறேன் அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லாம் இன்னும் சக்தி ஜாஸ்தியா இருக்கும். எனக்கெல்லாம் தேஞ்சிட்டு இருக்கு, தேஞ்சு போயிருக்கும். இந்த 65 வருஷத்துல நிறைய தேஞ்சு இருக்கும் உங்களுக்கு.